ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மல்லிகைப்பூ செடியில் மொட்டையை விட மாட்டேங்கிறேன். இப்போ அதுக்கான 5 டிப்ஸு நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நல்லா செடி வளரணும்னா என்ன பண்ணோன்னா காவாத்து பண்ணோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் அதுதான். இந்த மாதிரி வளராத நிற்கிதுல்ல, இந்த மாதிரி வளராத நிற்கிது தெரியுதா? இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து தாராளமாக கட் பண்ணி விட்டால் இதோடைய போல்டு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு போகும். செகண்ட் டிப்ஸு, நீங்கள் செடிக்கு பூக்கில்ல போகிறீங்கன்னா இந்த மொட்டைலாம் நாளைக்கே பூத்துரும், நைட்டே பூத்துரும். இந்த பூவெல்லாம் சாயங்காலமே அந்த மாதிரி ஈவினிங் டைமு 7 o'clockலாம் பூத்துரும். இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா தண்ணி விட்டுட்டு தான் காலைல தான் கிள்ளணும்னா காலை ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ செடியிலேருந்து பூ கிள்ளணும். தண்ணி ஊற்றிட்டு அந்த மண் ஈரமானதுக்கப்புறம் தான் இந்த பூவே கிள்ளணும். நம்ம அது மொட்டை இருந்தாலும் சரி, எந்த பூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து காவாத்து பண்ணும் போதும் அந்த மாதிரி தான் பண்ணணும். 3வது டிப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கிச்சன் வேஸ்ட் இருக்கும்ல, நம்ம சமைக்கிறோம்ல, இந்த கத்திரிக்காய் தோல், இந்த வெங்காயத்தோல், இந்த பிரிஞ்சால் அதெல்லாம் வருதில்ல, டொமேட்டோவில் ஆனால் மேலே ஸ்லைஸ் பண்ணிட்டு தான் நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுங்க. முட்டை உடைய அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடுங்க. நிறைய பேர் மல்லிகைப்பூ செடி வளர்க்குறீங்கன்னா அது வந்து எப்படின்னா காலைல சன்லைட்டு வரணும், ஆனால் வந்து மதியானம் சன்லைட்டு வரக்கூடாது, சாயங்காலம் சன்லைட் வரணும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். 4th டிப்ஸு. சரி, 5th ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். நிறைய பேர் நர்சரியில் வாங்கும் போது என்ன பண்ணிங்கன்னா மொட்டு நிறைய இருக்குன்னு வாங்கிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் அது வீட்டில் வச்சு பார்க்கும்போது தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நல்லா வளரும் மேடம், செடியில் நிறைய பூ இருக்கும் மேடம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா அது வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் வாங்கும் போது எப்படி தெரியுமா இருக்கணும், அதோடைய இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மொட்டே இல்லைனா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டிப்ஸு சொல்கிறேன், நல்லா அதுதான் முக்கியமானது. நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக ஒரு மருந்து கொடுப்பாங்க அது மல்லிகைப்பூ செடிக்கு. அந்த மல்லிகைப்பூ செடியோடைய அது என்ன பண்ணணுன்னா அந்த மருந்தை நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் போடலாம். 7 நாளைக்கு அந்த மாதிரி கூட போட வேணாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 டேஸ்க்கு ஒரு தடவை போட்டிங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் மருந்து போடும்போது தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு தான் மருந்து போட்டு தண்ணியும் ஊற்றணும். அப்படியே களிமண் மாதிரி இருக்கணும். போர் போட்டோன்னா எப்படி கடன்னு இருக்கும், அந்த இருக்கணும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் செடி வந்து சூப்பராக வளரும். உங்கள் செடி வளர்த்த தடுக்கவே முடியாது யாராலையும். அந்த மாதிரி வளரும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.